ஜுக்கு, இதோட உன்னோட அட்டகாசம் முடிஞ்சது. தேங்க்யூ அண்ணா, நீங்க தான் உண்மையிலேயே ஹீரோ. ஹீரோ இந்த பேர் தான் கரெக்டா இருக்கு. உனக்கு துர்காம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும், அதனால தைரியமா இருக்கணும். உங்கள இருந்து யாரெல்லாம் இந்த பிளேல பங்கெடுத்துக்க ஆசைப்படுறீங்க? நானும். உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? அட இது சிக்னல், நான் போகணும். ஏதாவது பண்ணு ஹீரோ. அங்க பாரு, பசங்க கார்ல இருக்காங்க. அந்த வேன் காரை நோக்கி தான் வருது. பசங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏதாவது பண்ணு ஹீரோ. ஹீரோ அங்க பாரு, கார் வேகமா போயிட்டு இருக்கு. ஹீரோ சீக்கிரம் ஏதாவது பண்ணு. என்னால கார் கிட்ட சீக்கிரமா போக முடியாது. துர்காமா, எனக்கு உதவி பண்ணுங்க துர்காமா. உங்க உதவி எனக்கு தேவை. வாவ், ஆபத்துல இருந்து பசங்களை காப்பாத்திட்டியே. ஹீரோ காப்பாத்திட்டான். தேங்க்யூ அண்ணா, நீங்க தான் எங்களை காப்பாத்துனீங்க. எவ்வளவு அருமையா காப்பாத்துனீங்க. இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததே இல்ல. நீங்க யாரு? ஹீரோ பாத்தியா, இவன் பேரை மறக்கவே இல்ல. ஹீரோ, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் உங்களை பத்தி சொல்ல போறேன். ரவி, டாடி, உங்க அப்பா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, உடனே அங்க போங்க. ஓ, மிஸ் ஜாஸ்மின் என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் அந்த வீட்ல இருந்து ஏகப்பட்ட தங்கம் எடுத்துட்டு வருவேன். ஜாய் ஏன் இன்னும் வரல? நான் அந்த வீட்ல இருந்து ஏகப்பட்ட தங்கம் எடுத்துட்டு வருவேன். தெரியல, அவன் எங்கேயாவது இருக்கானே, போய் பாரு. ஏகப்பட்ட தங்கம் எடுத்துட்டு வருவேன். ஜாய், ஜாய், ஜாய். நான் அந்த வீட்ல இருந்து ஏகப்பட்ட தங்கம் எடுத்துட்டு வர வேண்டாம். இதே மாதிரி ஒரே லைன 10 தடவை சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல இந்த எவனு மிஸ் ஜாஸ்மின், நான் சொல்றத கேளுங்க. இந்த பசங்களாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் சொல்றத கேளுங்க. நாம 2 பேரும் ரிஹர்சல் பண்ணலாம். ஓகேயா? என்ன சொல்றீங்க? இந்த ஜாய் எங்க போனானே தெரியலையே. ஜாய். மிஸ் ஜாஸ்மின், எதுக்காக வருத்தமா இருக்கீங்க? இந்த ஜாய் பயலுக்கு எதுவுமே வராதுன்னு நான் முதல்ல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஆடிஷனுக்கு இங்க வராம இருந்ததே நல்லதா போச்சுன்னு நினைச்சுக்கங்க. உங்க நாடகத்துல அவன் நடிக்க ஆரம்பிச்சானா உங்க நாடகத்துக்கு பிரைஸே கிடைக்காதுங்க. ஜாய், ஜாய். அவனை எங்கேயுமே காணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்னென்ன ரோல்ஸ்ல நடிக்க போறீங்கன்னு இப்ப நான் சொல்ல போறேன். மர்ஜினாங்கிற ரோல பண்ண போறது மீனு. எஸ். கொள்ளை கூட்டத்தோட தலைவன் வந்து சங்கி. மிஸ் ஜாய், மிஸ் ஜாஸ்மின், சாரி லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் சொல்லி காட்டவா? ஓ, எல்லா திருடர்களும் அந்த குகைக்குள்ள போறாங்களா? அவங்க அந்த தங்கங்களை அந்த குகைக்குள்ள தான் வைப்பாங்க. நானும் அந்த குகைக்குள்ள போவேன். அந்த குகைக்குள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா இப்ப உனக்கு நாடகத்துல ரோல் கிடையாது. ஏன்னா ஆடிஷன் முடிஞ்சாச்சு. இனி வீரவசனங்கள் பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. மிஸ், எனக்கு சான்ஸ் கிடையாதா? சான்ஸா? என்ன சான்ஸ்? வந்தவங்க எல்லாரும் ஆடிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் யாரை செலக்ட் பண்ணணுமோ அதுவும் பண்ணியாச்சு. அலிபாபாவோட ரோல அவி பண்றான். அவி பண்றானா? ஓ, அவ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவா மிஸ். ஓகே ஜாய், இந்த நாடகத்துல ஒரு சின்ன ரோல் பாக்கி இருக்கு. ரொம்ப சின்ன ரோல் தான், 2-3 லைன் தான் இருக்கும். பண்ணுவியா? நான் பண்ணுவேன் மிஸ், பண்ணுவேன். வெரி குட். அவியோட ஃப்ரெண்டா நடிக்கணும். அவியோட ஃப்ரெண்டாவா? ஓ, நல்லா இருக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஸ்டேஜ்ல இருப்போம். ஆனா மிஸ், இந்த ரோல மின்ட்டுக்கு தானே கொடுக்கணும்? இல்ல சங்கி, ஜாய்க்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அவனுக்கு எல்லா டைலாக்ஸும் ஞாபகம் இருக்காதனால இந்த ரோல் ஜாய் தான் பண்ணுவான்.
நான் சொல்றத கேளுங்க ஜாஸ்மின். நீங்க என்னென்னவோ செய்றீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். இவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆடிஷன்லயே திக்கி திணறி பேசுறானா நாடகத்துல என்ன பண்ணுவான்? நான் உங்க நல்லதுக்காக தான் இதை சொல்றேன். இந்த பையனை கொஞ்சமும் நம்ப கூடாது. இஸ் மோஸ்ட் அன்ரிலையபிள். இத பாருங்க மிஸ்டர் பிரேம் பிரகாஷ், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், எனக்கு ஜாய் மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, நாடகம் நடக்கும்போது அவன் தப்பு பண்ணிட்டானா? நீங்க சொன்னத அப்ப நான் நம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் போய் உட்காருங்க. சாப்டர் நம்பர் 6. இரு, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கடைசியில பெல் அடிச்சது நமக்கு ரொம்ப வசதியா போச்சு. எதுக்காக? லஞ்சுக்கு தான். ஜாய், இவங்கிட்ட இருந்து விலகியே இரு. இந்த மாதிரி அழகா பேசி நம்ம டிஃபனை ஃபுல்லா சாப்பிடுவான். நீ என்னோட எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவ போல இருக்கே. நீங்க என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எவ்வளவு வேணாலும் தாராளமா எடுத்து சாப்பிடலாம். எங்க அம்மா இருக்காங்களே, எனக்கு எப்பவுமே நிறைய டிஃபன் கொடுப்பாங்க. அதுல பாதியை தான் நான் சாப்பிடுவேன். மீதிய என்னோட வீட்டு பக்கத்துல ஒரு பூனை இருக்குல்ல, அதுக்கு நான் போட்டுருவேன். அது இருக்கட்டும், எனக்கு ஒண்ணு சொல்ல. நீ காலையில விரல தேய்ச்சிக்கிட்டே யார்கிட்டயும் சொல்லாம எங்க போன? உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம். நான் ஒரு இடம் கூட விடாம தேடினேன், ஆனா நீ எங்கேயுமே காணோம். இவ்ளோ முக்கியமான ஆடிஷன் நடக்கும்போது நீ எங்க போன? அது 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 நான் இங்கதான் இருந்தேன். உண்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஜாய் ஒரு சூப்பர் ஹீரோ. காமிக்ஸ்ல எப்பவுமே இப்படிதான் நடக்கும். ஒரு ஜென்டில்மேன் ரெஸ்ட் ரூமுக்கு போவான், அப்புறம் வெளியில வரும்போது ஒரு சூப்பர் ஹீரோவா வருவான். மத்தவங்க அவனை சுத்தி சுத்தி தேடுவாங்க. இவனுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? இவனுக்கு எதுவும் தெரியாது. காமிக்ஸ் படிச்சு படிச்சு இப்படி மூளை குழம்பி போய் பேசுறான். உன்னை போய் சூப்பர் ஹீரோன்னு சொல்றான். வளரத நிறுத்து சின்ன பாப்பு. Yes, The Feudal Lord by Temina Durrani, Love and Longing in Bombay by Rohinta Mistry, and The God of Small Things, Arundhati Roy. Right, okay. மத்தத ஆஃபீஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணிக்கிறேன். Thank you. Yeah, bye. நீ வந்துட்டியா? சொல்லு, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு பசிக்கல. ஏன், என்னாச்சு? ஐயாக்கு இன்னைக்கு மூட் ஆஃபோ? ஒண்ணும் இல்ல. ஆடிஷன் சரியா போகலையா அன்னைக்கு? ரொம்ப நல்லா போச்சு. நான் தான் லீட் ரோல் பண்றேன். குட், இது சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ நீ நல்ல மூட்ல தானே இருக்கணும். நல்ல மூட்ல தான் இருக்கணும். ஆனா ஏன் நல்ல மூடுக்கு நடுவுல ஜாய் எதுக்கு வரா? ஏன் இந்த தடவை ஜாய் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டானா? டீச்சருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்கள ஒரு வழி பண்ணிட்டான். அவன் தொல்லை தாங்க முடியாம மிஸ் அவனுக்கு என் ஃப்ரெண்ட் ரோல கொடுத்துட்டாங்க. ஓ, இது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ரெண்டு பிரதர்ஸும் ஒரே பிளேல. வெரி குட். இல்லம்மா, இப்போ அதான் பிரச்சனையே. ஜாய் என் ஃப்ரெண்ட் ரோல் இல்லையா, அவன் எல்லாத்தையுமே குழப்பிடுவான். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒருவேளை இந்த தடவை அவன் உன் கூட சேர்ந்து நடிக்கும் போது எந்த தப்பு பண்ணாம இருக்கலாம் இல்லையா? அதோட அவி அவனோட திறமைய காட்ட இதுதானே சான்ஸ். அவனாலேயும் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். இல்லம்மா, அவன் எந்த விஷயத்தை கத்துக்கிட்டாலும் அதால யூஸ் இருக்காது. இப்பவே சொல்லிடுறேன், அவன் நாளையில இருந்து ரிகர்ஸுக்கு வரவே கூடாது. என்னால அவன் கிட்ட இந்த மாதிரி சொல்ல முடியாதுப்பா. அவன் ஆடிஷனுக்கு முன்னாலேயே ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதோட உன்னை ஸ்கூல்ல செலக்ட் பண்ண மாதிரி தானே அவனையும் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. அது போட்டோம். ஜாய் எங்க? உங்க ரெண்டு பேருக்கு ஒன்னா வர தெரியாதா? ஜாய், இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஜாய் ஆடிஷன்ல செலக்ட் ஆனதுனால சங்கி அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கான். சங்கிக்கு கோவம் வந்தா அவன் யாரையும் விட மாட்டான். தொலு பப்ளி, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு முதல் தடவையா டிராமால நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதோட மிஸ் ஜாஸ்மின் என் மேல முழு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ரோல்ல நடிக்க சான்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அருமையா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் பாரு. தனியா பேசிட்டு போறான் பாரு. என் ரோல இவனுக்கு கொடுத்துட்டாங்க. கம் ஆன் பாய்ஸ். ஹாய் ஜாய், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? அட, இங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு அந்த பக்கமா தானே போவீங்க? உன்னை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த நாடகத்தோட பெரிய ஸ்டாரே நீதானே? ஆஹா,
என்ன ஜாய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஏன் கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களா? பின்ன என்ன, கண்டிப்பா. கமான், கை கொடு. கொடு. நான் சும்மாதான் இவனுக்கு கை கொடுத்தேன், அதுக்கே கீழே விழுந்துட்டான். எழுந்துரு எழுந்துரு, எழுந்து மறுபடியும் கை கொடு. உனக்குள் இருக்கும் சக்தி ஒரு வினோதமான உருவத்தை ஏற்படுத்தும். அந்த சக்தியை கொண்டு உன்னால் மக்களை காப்பாற்ற முடியும். உனக்கு கிடைத்த இந்த வரத்தை உனது சுயநலத்திற்காக உபயோகிக்க மாட்டாய் என நான் நம்புகிறேன். நான் இந்த மோதிரத்தை போட்டுக்க மாட்டேன். தனியா பேச ஆரம்பிச்சிட்டியா? ஓ, படுத்துக்கிட்டு டிராமால என்ன மனப்பாடம் பண்றான் போல இருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணாத. வாங்க போலாம் பாய்ஸ், கமான். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நடந்ததை பத்தி நீ யார்கிட்டயாவது சொன்னேன்னு வச்சுக்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். குட் பை அண்ட் ஹேவ் a nice day. அழியும், எல்லாம் அழியும். அழியும், எல்லாம் அழியும். அழியும், எல்லாம் அழியும். சைத்தான் பூமியை ஆளப் போகிறார். இருட்டின் சக்தி அதிகமாகுது. உன்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். உனக்கு வெற்றி நிச்சயம். விராட்டுக்கு வெற்றி நிச்சயம். என்னால அங்கிருந்து நிறைய தங்கங்களை கொண்டு வர முடியும். ஆனா அந்த 40 திருடங்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அது நல்லதில்ல. அவி அவி அவி, நீ இங்கதான் இருக்கியா? நானும் உன் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்றேன். என்ன ஜாய், நீ மறுபடியும் வந்துட்டியா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே ஓகே, நீ திருடங்க தலைவன் ரோல பண்ணு. தலைவனா? அதாவது நான் வில்லன், நீ ஹீரோ, அதானே? லாஸ்ட் பேஜ் படி. லாஸ்ட் பேஜா? அங்க தலைவனோட பாடி கீழே இருக்கும், நீ அந்த ரோல பண்ணு. அதாவது அங்க போய் படுத்துக்க. ஓகே. இங்கயா? அங்கதான். ஓகே ஓகே, பரவாயில்ல. அப்படியாச்சுன்னா அப்புறம் அவன் அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான். நான் தான் ராஜான்னு தெரிஞ்சு போயிடும். அவி, என்ன என்ன நடிக்க சொல்ல மாட்டியா? நீ டெட் பாடி தானே, அப்படியே இரு, வாயை திறக்க கூடாது. நான் அப்படி பண்ணிட்டா நான் தான் ராஜா. இந்த பக்கம்
அபி இந்த பக்கம் அவரு விடாத. ஏய் என்கிட்ட கொடு. ஏய் ஏய் அபி என்கிட்ட பாஸ் பண்ணு. நீ எடுத்துக்க. ச்சே. லூசர் 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 லூசர். ஐம் சாரி. நான் எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா என்னால ஜாய், நீ திருந்த மாட்ட, திருந்தவே மாட்ட. உனக்கு எதுவும் வராது, நீ இப்படியே தான் இருப்ப. ஜாய், இன்னைக்கு ஏன் நீ இவ்வளவு டல்லா இருக்க? கமான் ஜாய், கேம்ஸ்ல வெற்றி தோல்வி இருக்கத்தான் செய்யும். முக்கியமா நமக்குள்ள ஸ்பிரிட் இருக்கணும், உற்சாகம் தேவை. இது எல்லாமே உங்ககிட்ட நான் பார்த்தேனே. அப்படியா? இன்னைக்கு நீ மைதானத்தை விட்டு ஓடி போகலையே. அதுவும் இல்லாம இன்னைக்கு மேட்ச்ல எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் உனக்குள்ள இருக்கிறத என்னால பார்க்க முடிஞ்சது. உன்கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் இன்னைக்கு பார்த்தேன். உன்னோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். நிஜமாவா சார்? தேங்க்யூ வெரி மச். இதை பாரு ஜாய், இதால உன் கேம் இம்ப்ரூவ் ஆயிருச்சுன்னு மட்டும் நினைக்காத. இன்னும் நீ என்னெல்லாம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட பிராக்டிஸ். எஸ், கமான், ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜூஸ் குடிப்போம். கம். என்ன இது? கார் தானாவே நின்னுடுச்சு. என்னாச்சு அங்கிள்? பாபா, கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. வாவ், மேஜிக். என்னையா ஹார்ன் அடிக்கிறேன்னு கேட்கலையா? ஏன்பா இது என்ன வேஷம்? கொஞ்சம் வழிய விட, தள்ளி போ. வெற்றி உனக்கே. உன் லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்ன பார்த்து பயப்படாத. என் தலைவன் உன்னை கூப்பிடுறான். வா, வெளியே வா. இத வச்சு விளையாடுறியா? என்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு. வா, என்கிட்ட வா. வா. அங்கிள், கொஞ்சம் இருங்க வரேன். பாபா, கார்ல இருந்து கீழே இறங்காத. பாபா, பாபா, அவன் கிட்ட போகாத. பாபா, இங்க வா. என்ன விடுங்க. விடுங்க. நான் போகணும். விடுங்க. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. வெற்றி உனக்கே. உன் லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும்.